வந்து சில டைம் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் வந்து சேம் கலர்ஸ் இருக்கும், சைஸ் வந்து மீடியம் எல்லாம் இருக்கும். இப்போ எங்களோட சைஸ் வந்து மீடியம் அப்படின்னு சொன்னா நான் அந்த மீடியம் வச்சுக்குவேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், எல் கொடுப்பேன், ஓகேன்றான். ஆனா எல் போடும் போது மேபி இந்த இடத்துல இப்படி இறங்கி இருக்கும், இருப்பணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா ஸ்டேஜ்லையும் நான் தானே பேசுறேன், நான் தானே முன்னாடி இருக்கேன், நீ பின்னாடி வந்தா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நினைச்சா ஸ்டேஜ்லயும் பேசவும் முடியும், முன்னாடியும் வர முடியும், அந்த மீடியம் எடுக்கவும் முடியும். ஆனா அவன் ஒத்துக்குவான். ஒரு கட்டத்துக்கு மேல ஏன் நம்ம கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டான், அவனுக்கு எதுவும் தெரியலையான்னு நான் நினைச்சேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் எனக்காக அதை பண்றான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒண்ணு வாங்கினா 2 பேரும் ஒன்னா வாங்கணும், இல்லையா ரொம்பவே பிடிச்சிருந்து ஒண்ணுதான் இருக்குனாலும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம். அதுதான். ஸோ அதனால வந்து இப்ப இந்த கலர் பிடிச்சிருக்கு, அந்த கலர் பிடிச்சிருக்குன்னா அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு, எனக்கும் அது பிடிச்சிருக்குன்னா நான் ஆசைப்பட்டா கேட்டா அவன் கொடுத்துருவான். பட் ஒண்ணு இப்பெல்லாம் கேட்கறது கிடையாது, ஒண்ணு இருந்தா அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறான். பட் இன்னைக்கு வந்து இப்ப நான் ரேண்டம்லி இதை நான் எடுத்து போட்டேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் உடனே அதை போட்டுட்டான். எனக்கு அதை கொடுணும், இது வரைக்கும் எனக்கு அதை கொடுறான்னு அவன் கேட்டதே கிடையாது. அது எனக்கு இப்பதான் யோசிக்கிறான். அவன் எனக்கு ஒண்ணு இதை கூட நான் வச்சுக்கிறேன், அவன் கேட்டதே கிடையாது.